சீதைதனை ராவணனும் சிறையடித்து சென்ற பெண்ணை முக்தி வந்தி குலமுகத்திலே வைத்து கொட்டிக் கொண்டிருக்கின்றார் கோபாலராமன். ராமனுடைய குலத்தை போலாகவே ரசகன் குலத்தை எண்ணக்கூடாது. உலகத்திலே வண்ணார் குலம் ஒன்றுதான் வடுப்படாத குலம் என்று சூரிய குலத்தை சொல்லி வசை பேசிவிட்டார். எனது தயாரிகள் சொல்லக்கூடிய நேரத்தில் பார்த்தாரின் பெருமானாகிய ஸ்ரீராமன் ஐயா தலையாரிகளே, ரசகன் உள்ளதைத்தானே சொல்லி இருக்கின்றார். சென்று பாருங்கள் எனது தயாரிகளை அனுப்பிவிட்டு என் பெருமானாகிய ராமன் என நினைக்கின்றார். கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய். உண்மை என்னவென்று அறிய வேண்டுமே, ஆனால் நாம் சென்று அறிய வேண்டுமே நினைத்து என் பெருமானாகிய ஸ்ரீராமன் எப்படி வருகின்றார் தெரியுமா? அங்கே மறுநாள் ஒரு வயதான கிழவனை போலாகவே வேடத்தை மாற்றி எங்கே வருகின்றார் தெரியுமா? ரசகனுடைய வீட்டின் பக்கத்திலே வருகின்றார். அப்படி ரசகனுடைய வீட்டின் பக்கத்திலே வரக்கூடிய நேரம் அங்கே இருக்கக்கூடிய ஒட்டு திறமையை பார்த்தார். குடம்பாடி அந்த காலத்துல வீடு கட்டினாங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுமாமா? எப்படி இருக்கும்? நல்லா வீடு கட்டி ரெண்டு பக்கமும் நல்லா வாசல்ல திண்ணை போட்டிருப்பாங்க. அப்படியே போயிட்டு வந்தா அந்த திண்ணையில உட்கார்ந்து கொஞ்ச நேரம் இழைப்பாராம். பக்கத்து வீட்டுக்கெல்லாம் இந்த வீட்டுக்கு வரும், இந்த வீட்டுக்கெல்லாம் அந்த வீட்டுக்கு போகும். மாதிரி வீடு கட்டி வச்சிருக்காங்க. ஒண்ணு ரோட்ல வீட்டை கட்டுறாங்க, இல்லைன்னா அடுத்த இடத்த ஆட்டைய போட்டு வீட்டை கட்டுறாங்க. யாரும் அவங்க இடத்துக்குள்ள வீட்டை கட்டல. ஆனாலும் அந்த காலத்திலே ஒட்டு திருநை வைத்து கட்டி இருந்தார் என் பெருமானாகிய ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. ஒட்டு திருநெல்வேலி ராமன் அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் என்ன என்ன தாய் மாமனும் அவருதான், பொண்ணை கொடுத்தவரும் அவருதான். பொண்ணை கொடுத்த தாய் மாமன் வந்து என்ன கேட்கின்றார்? ஐயா மருமகனே, வீடுன்னு இருந்தா வாசப்படி இருக்கும், குடும்பம்னு இருந்தா சண்டை சச்சரவு இருக்கத்தானே செய்யும். ஆமா, சண்டையது வந்து விட்டால் இதெல்லாம் சகஜம் தானே. என் மகளை வைத்து நீங்கள் வாழ்ந்தீர்களே, ஆனால் உங்களுக்கு 5 கழுதையும் 5 லாண்டரிக்களையும் வைத்து தருவேன் என்று பார்த்தால் அந்த ரசகனாகப்பட்டவன் ஐயா மாமனாரே, உங்கள் மகளை வைத்து நான் வாழவே மாட்டேன். உங்களுக்கு ஊருக்குள்ள 10 லாண்டரி கடை வச்சுட்டாரு. அம்மா 50 கழுதை வாங்கிட்டாரு. இத்தனை கழுதை வாங்கி கொடுப்பேன். இந்த கழுதை எனக்கு வேண்டாம், உங்க மகா எனக்கு வேணும். ஏன் தெரியுமா? சண்டைன்னு வரும். அதாவது கணவன் மனைவி சண்டையும் சின்ன குழந்தை சண்டையும் ஒண்ணுதான். ஒரு நேரம் அடிக்க வேண்டியதான், மறு நேரம் கொடுக்கிற வேண்டியதான். ஆனா அவங்க மகா இருக்கா பாத்தீங்களா, சண்டை வந்த உடனே எங்க போனா? அம்மா புருஷன் முன்னாடி சண்டை வந்தா எங்க போகணும்? என்னம்மா? ஓ அம்மா வீட்டுக்கு போகணும். இல்லை என்றால் தாத்தா பாட்டி வீட்டுக்கு செல்ல வேண்டும். அதுவும் இல்லைன்னா அண்ணன் வீட்டுக்கு போகணுமா? ஆனா அவங்க மகன் எங்க போனா தெரியுமா? எங்க போனா?
அவ அக்கா வீட்டுக்கு போயிருக்கா. சரி. ஏன் அக்கா வீட்டுல அக்கா மட்டுமா இருப்பா? நிறைய இருப்பா. அக்கா புருஷன் இருப்பாள்ல? ஆமா இருப்பாரு. ஏற்கனவே எனக்கும் என் சகலைக்கும் ஆகாது. அம்மா அண்ணன் தம்பினா கூட ஒத்துமையாக தெரியுமா? ஆமா. சவலப்பாடி இருக்கான் பாரு. சரி. ஒரு பயம் ஒழுங்கா இல்லையம்மா. எனக்கும் அவனுக்கு ஆகாது. சரி. ஆதலால் நான் அடுத்த வீடு சேவாங்காமல் அழைத்து வைத்து போட மாட்டேன். அழைத்து வைத்து வாழ மாட்டேன். சரி. உங்க மக அக்கா வீட்டுக்கு போயிருக்கா. அதனால் எனக்கு உங்கள் மகள் வேண்டாம். அன்று சீதை தனை ராவணன் சிறையெடுத்து சென்றவனை கூட்டி வந்து ஒரு முகத்திலே வைத்து கொஞ்சிக் கொண்டிருக்கின்றார் கோபாலராமன். ராமனுடைய குலத்தை போலாக ரசகன் குலத்தை எண்ணக்கூடாது. உலகத்திலே வண்ணார் குலம் ஒன்றுதான் வடுப்படாத குலம் என்று சூரிய குலத்தை சொல்லி வசை பேசிவிட்டார். பார்த்தார் என் பெருமானாகிய ஸ்ரீராமன் ராமனை அழைக்கின்றார். என்னால் என்னுடைய குலத்திற்கல்லவா எனக்கு ஏற்பட்டு விட்டது என்று என் பெருமானாகிய ஸ்ரீராமன் அதிக மனைக்கவலையோடு கொலுமுகத்திலே வந்து அமர்ந்து விட்டார். கொலுமுகத்திலே வந்து அமர்ந்த ராமன் காலை கடன்கள் ஒன்றுமே முடிக்கவில்லை. அதிக மனைக்கவலையோடு தன் தம்பிமார்களை பார்த்து என்னாரும் நான் வண்ணார் தெரு வரை குடியேறும் பசைமொழியும் கேட்டேன் அப்பா.